بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் திருநள்ளாறில் அல் மதரசத்துல் ஹசனியா லில் பனாத் என்ற பெண்கள் மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மதரசாவில் 3 விதமான பாடத்திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது. முபல்லிகா, நாசிஹா, ராஷிதா. இதில் முதலாவது முபல்லிகா என்ற பாடத்திட்டம் ஆன்லைனில் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். அதாவது வாட்ஸ்அப் மூலமாக இந்த பாடம் நடத்தப்படும். இந்த பாடத்திட்டத்தில் அனைத்து விதமான இஸ்லாமிய பெண்களும் கலந்து கொள்ளலாம். மேலும் ஓராண்டு முடித்தவர்கள், 2 ஆண்டு முடித்தவர்களுக்காக ஒரு சந்தர்ப்பமாக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே இந்த பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் நான் ஓதி முடித்திருக்கின்றேன், என்னுடைய பாடத்தை என்னால் அதை தொடர்ந்து படிக்க முடியாமல் இருக்கின்றேன் என்று நினைக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு இது அரிய ஒரு வாய்ப்பு. இந்த முபல்லிகா பாடத்திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு மக்களுக்கு முழுமையாக இந்த தீனை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். இதுதான் இந்த மதரசாவினுடைய முழு நோக்கம். அடுத்த பாடத்திட்டம் நாசிஹா என்பது குடும்ப பெண்களுக்காக வேண்டி உள்ளது. இதில் ஒரு நாளைக்கு 90 நிமிடங்கள் மட்டும் பாடம் நடத்தப்படும். இந்த பாடத்திட்டம் நீங்கள் நேரடியாக மதரசாவில் வந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆன்லைனில் கிடையாது. இந்த பாடத்திட்டத்தில் 90 நிமிடங்கள் நீங்கள் பாடத்துக்கு நீங்கள் வரணும். இந்த பாடத்திட்டம் உங்களுக்கு எந்த விதமான பரீட்சையோ பாடங்களை எழுதுவதோ அதை மீண்டும் நீங்கள் ஒப்பிப்பதோ எதுவும் உங்களுக்கு கிடையாது. இந்த 3 ஆண்டு பாடத்திட்டத்தில் 90% நீங்கள் அட்டெண்டன்ஸ் இருந்தால் போதுமானது. 3 ஆண்டினுடைய இறுதியிலே நாசிஹா என்ற சனது உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்து 3வது ராஷிதா. இந்த ராஷிதா என்ற பாடத்திட்டம் கல்லூரியில் படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவிகளுக்காக வேண்டியும், கடைகளிலே அலுவலகங்களிலே பணிபுரியக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்காக வேண்டி உண்டான பாடத்திட்டம் இது வாரத்திற்கு 2 நாள், சனி ஞாயிறு அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். இப்படியாக 100 வாரங்கள் 100 வீக்ஸ் நீங்கள் என்ன செய்யணும், இந்த பாடத்தில் நீங்கள் தொடர்படியாக வந்து கலந்து கொண்டால் 100 வாரங்களுக்கு பிறகு இறுதியிலே உங்களுக்கு ராஷிதா என்று சொல்லக்கூடிய சனது இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். இப்படியாக அல்லாஹுடைய கிருபையினால் இஸ்லாமிய பெண்கள் தீனுடைய கல்வியை முழுமையாக கற்று நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இம்மதரசா துவங்கப்பட்டிருக்கிறது. இம்மதரசாவை தாங்களும் பயன்பெற்று மற்றவருக்கும் பயனளிக்கும்படியாக இந்த வீடியோக்களை ஷேர் செய்யும்படி உங்களிடத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றி உண்டான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் கீழே என்னுடைய செல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் கான்டாக்ட் செய்தால் இதுக்கு உண்டான முழுமையான விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முயற்சியை கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும்
ஈருலக தலைவர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமதி முஜிதபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத் பொருந்திய 2 மாதங்களில் இரண்டாவது மாதமான ஷஅபான் மாதத்தினுடைய இறுதியிலே நாம் இருக்கிறோம். இதற்கு அடுத்து புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நல் அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர புரிவாராக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு மட்டும் சில சலுகைகளை கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பு எந்த உம்மத்திற்கும் அப்படி ஒரு சலுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை என்று குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லிக்காட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு சில விஷயங்களை கடமையாக ஆக்கியிருக்கிறார். அந்த கடமைகளிலும் கூட சில சலுகைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சலுகைகளை 3 வகைகளாக நாம் பிரிக்கலாம். அதில் முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளையை நமக்கு விதித்து அது அமலுக்கு வருவதற்கு முன்பதாகவே நமக்கு சலுகை செய்து கொடுத்த ஒரு விஷயம். உதாரணத்திற்கு தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜில தொழுகையை கடமையாக ஆக்கினான். நமக்கு நல்லா தெரியும். எத்தனை வக்து? 50 வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த 50 வக்தும் அமலுக்கு வரல. அமலுக்கு வர்றதுக்கு முன்பதாக எல்லாம் என்ன செஞ்சுதான் 45 வக்தை குறைச்சி 5 வக்து தொழுகைகளாக நமக்கு கடமையாக ஆக்கினான். இது முதல் வகை. நமக்கு கடமையாக்கப்பட்டு அமலுக்கு வருவதற்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்ட சலுகைகள். இரண்டாவது வகை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட்டளையை ஒரு நபர் மட்டும் அதை அமல்படுத்தியிருப்பார். சிரமத்தின் காரணமாக அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை கொண்டு அந்த கட்டளையை சலுகைகளாக அல்லாஹ் மாற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்தில் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைதுமுர் ரசூல ஃபகத்திமு பைன நஜ்வாக்கும் ஸதகா. பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல அதிகமாக கேள்விகள் கேட்பாங்க. அடிக்கடி சந்திப்பதற்காக வேண்டி மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு, இனிமேல் நீங்கள் நபியை சந்திப்பதாக இருந்தால் சதக்கா செஞ்சுட்டு தான் வரணும். ரசூலை சந்திக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு சதக்கா கொடுத்துட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும்? ரசூலுல்லாவை நீங்கள் சந்திக்க வரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ரகசியம் பேசுவதற்காக வேண்டி சந்திப்பதற்காக வராங்க. வருவதற்கு முன்பதாகவே சதக்கா செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசுறாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சா, இந்த உம்மத்திற்கு மிகவும் ரொம்ப கடுமையாக இருக்கு. ரசூலுல்லாஹ் சந்திக்கணும்னா சதக்கா செஞ்சுட்டு தான் வரணும். ஒருத்தருக்கு ஒரு கையில ஒண்ணுமே இல்லை, பரம ஏழையா இருக்கிறாரு. இப்ப அவர் ரசூலுல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது, சந்திக்கவே முடியாது. அதுக்குள்ள வாய்ப்பே அவருக்கு கிடைக்காம போயிடும். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சான், அடுத்த ஆயத்தை இறக்கி, இனிமேல் நீங்கள் சதக்கா கொடுத்துட்டு ரசூலை சந்திக்கணும் என்ற அவசியம் இல்லை, நீங்கள் சதக்கா கொடுக்காம என்ன செய்யலாம், ரசூலுல்லாவை நீங்க சந்திக்கலாம் என்று இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கி வைத்து இந்த சலுகையை நமக்கு செஞ்சான். அப்ப இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயத்தை அமல் செய்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். பிறகு சலுகை செய்யப்பட்டு நமக்கு என்ன செய்யப்பட்டிருச்சு, ரசூலுல்லாவை சந்திப்பதற்கு மிக இலகுவாக ஆக்கப்பட்டுள்ளது. அடுத்து 3வது சலுகை என்னன்னு சொன்னா, நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு சஹர் நேரத்தில் நோன்பு வச்சிருவாங்க, இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறந்துருவாங்க.
நோன்பு திறந்ததற்கு பிறகு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய சட்டம் இல்லை, இதற்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்துன்னு சொல்றேன். இஃப்தார் செஞ்சிடறோம், நோன்பு திறந்துடுறோமா, நோன்பு திறந்ததற்கு பிறகு தூங்காம இருக்கணும். தூங்காம என்ன செய்யணும்? சஹர் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆகும். இல்ல மகரிபுக்கு பிறகு என்ன செஞ்சாரு, சஹர் இஃப்தார் முடிச்சுட்டு மகரிபுக்கு பிறகு அசந்து தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன், சஹர் செய்ய முடியாது. அதுல இருந்து நோன்பு அவருக்கு என்ன செய்யணும், ஸ்டார்ட் ஆயிடும். மறுநாள் மகரிபு டைம் தான் என்ன செய்யணும், அவர் இஃப்தார் செய்யணும். இப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஒரு சஹாபி, அந்த சஹாபி பேர் கைஸ். இந்த சஹாபி விவசாயம் செய்யக்கூடியவர், கடினமான ஒரு உழைப்பாடு, வயல் வேலை செய்யக்கூடியவன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்வாரு, வயல் வேலைகள்ல ஈடுபட்டு இருப்பாரு. சாயந்தர நேரம் ஆனவுடனே நோன்பு திறப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரத்துல மனைவிட்ட கேட்கிறாரு, நோன்பு திறப்பதற்கு எது இருக்குதா அப்படின்னு. மனைவி சொல்றாங்க, எதுவும் இல்லை, கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இருங்க, நான் உணவை தயார் செஞ்சிடுறேன். அவர் என்ன செஞ்சாரு சொன்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்தாரு. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த வேலை செஞ்சதனுடைய கடைப்புல தூங்கிட்டாரு. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, தூங்கிட்டாங்க. இப்ப தூங்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படியே நோன்பு கண்டினியூ ஆயிடும். அடுத்த நாள் என்ன செய்யணும், இஃப்தாருடைய நேரத்துல தான் அவங்க என்ன செய்யணும், நோன்பு திறக்கணும். ஆனா அதே மாதிரி அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல இரவு நேரமாக இருந்தாலும் மனைவியோடு சேர்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா நோன்பு வச்சுட்டாருல, தூங்கிட்டாங்கன்னா இடையில எந்திரிக்கிறாரு. உதாரணத்துக்கு 6:30 மணிக்கு நோன்பு திறந்துட்டாரு, 7:30 மணிக்கு தூங்கிட்டாரு. அப்ப அதுல இருந்து அவருக்கு என்ன நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இரவு நேரத்துல என்ன செய்ய முடியாது, மனைவியோடு சேருவதும் தடை செய்யப்பட்டிருந்தது. இப்ப இது அல்லாஹ் என்ன செஞ்சான் பார்த்தா, உம்மத்திற்கு மிகவும் கடினமா இருக்குண்டு ஒரு நீண்ட ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். நோன்புடைய காலங்களிலே இரவு நேரத்தில் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சேருவது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கு. அதே போல சஹருடைய நேரம் உங்களுக்கு இந்த தஹஜ்ஜுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நேரம் என்பதாக அல்லாஹ் ஒரு நீண்ட வசனத்தை இறக்கி இதுக்கும் என்ன அல்லாஹ் நமக்கு சலுகை செஞ்சினான். இப்ப இதே சட்டம் இங்க இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும், இளைஞர்களுக்கு பரவாயில்ல, ஏன்னா விடிய விடிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இருக்காங்க அவங்க. ஆனா வயசானவங்களுக்கு ரொம்ப சிரமமா போயிடும். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, இது போன்ற 3 விதமான சலுகைகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப நோன்புலையும் நமக்கு சலுகைகள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், பெருமான ஸல்லல்லாஹு உம்மத்தாக நாம் இருப்பதின் காரணமாக அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு இது போன்ற சலுகைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தின் மீது எப்படி நாம் கடமையாக ஆக்கினோமோ அதே போன்று உங்களின் மீதும் இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு என்பதாக அல்லாஹ் என்ன செய்யலாம், ஒரு உவமை, ஒரு உதாரணத்தோடு சொல்றான். உங்களுக்கு மட்டும் நோன்பு கடமை அல்ல, உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்துக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நோன்பு கடமையாக ஆக்கியிருக்கிறோம். அதே போல உங்களுக்கும் நோன்பை நம் கடமையாக ஆக்கியிருக்கிறோம். எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் தக்வா வர வேண்டும் என்பதற்காக வேண்டும். அப்ப இந்த நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமான வயதிற்கு வந்த ஆண் பெண், அதே போல புத்தி சுவாதீனம் இருக்கக்கூடிய அனைவரின் மீது என்ன இந்த நோன்புங்கிறது கடமை. சின்ன பிள்ளைங்க கூட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நோன்பு வச்சிருக்கிறாங்க. இந்த சின்ன வயசுலேயே அவங்க நோன்பு வைக்க சொல்லி பழகணும். நோன்பு கடமை இல்லை அவங்களுக்கு. ஆனால் சின்ன பிள்ளைங்க ஒரு 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க நோன்பு வைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் அந்த நன்மை உண்டு, அவங்களுடைய பெற்றோருக்கும் அந்த நன்மை போய் சேருது. அந்த பெற்றோருக்கு என்ன செய்யும், அந்த நன்மை போய் அவங்களுக்கு சேருது. 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்க நோன்பு வைக்கிறாங்கன்னா அந்த 4 பிள்ளைகளுடைய நன்மை யாருக்கு? அந்த பெற்றோருக்கு தான். அவன் நோன்பு, இந்த நோன்பு நம்ம மீது கட்டாய கடமை, பரலாக ஆக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த நோன்பை நம்ம என்ன செய்யணும், நாம் வைக்க வேண்டும். யா அய்யுஹன் நாசு, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, மக்களே உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும், உங்களை படைத்தானே அந்த ரப்பை நீங்க என்ன செய்ய, வணங்குங்க. வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்திலையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவன் தான் படைச்சான். அப்படிப்பட்ட ரப்பை நீங்க என்ன செய்ய, வணங்குங்க. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்திலே தக்வா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டும்.
கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அப்ப இந்த ரமலானுடைய நோன்பு நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. சிறு சிறு காரணத்திற்காகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, நோன்பை விட்டுறக்கூடாது. மார்க்கத்துல யார் யாருக்கெல்லாம் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்ற லிஸ்ட் இருக்கு. ஒருத்தர் எப்போதுமே மயக்கமாவே இருக்கிறார், அவருக்கு நோன்பு கடமை கிடையாது. ஒரு ஆளை கோமாக்கு போயிட்டார், நோன்பு கடமை கிடையாது. அதே போல பிரெக்னண்டா இருக்கிறாங்க, புள்ளத்தாச்சியா இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு உண்டான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இவங்க நோன்பு வைத்தால் குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். இல்லை டாக்டர் சொன்ன நீங்க நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா குழந்தைக்கு ஆபத்து, தண்ணி சத்து குறைஞ்சி போயிடும் அப்படின்னு காரணம் சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், நோன்பு வைக்காமல் இருந்து விட்டு பிறகு காலத்தில் என்ன செய்யறது, நோன்பை அவங்க கலா செஞ்சுக்கணும். அதே ரொம்ப முதியவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க, 80 வயசு 85 வயசு தாண்டினவங்க, அவங்களால நோன்பு என்ன செய்ய வைக்க முடியாது. அவங்களுக்கு என்ன இருக்கு, சலுகைகள் இருக்கு, நோன்பு விடுவதற்கு சலுகைகள் இருக்கு. ஆனா நிறைய நபர்கள் செய்யறாங்க, 80 வயசுக்கு மேல போனாலும் 30 நோன்பு வைக்கக்கூடிய வயோதிகர்களும் நம்ம சமுதாயத்தில் இருக்கதான் செய்யறாங்க. இப்ப இது போன்று ஒரு சில நபர்களுக்கு மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சில சலுகைகள் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுவான சட்டத்திட்டங்கள் என்னங்கிறத நம்ம என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம பேசுவோம். அப்ப இந்த நோன்பு நம்ம நோற்றம்னு சொன்னா 10 விதமான நன்மைகள் நமக்கு உண்டு, 10 விதமான பிரயோஜனங்கள் நமக்கு இருக்கு. அதில் முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல வரும். ஏன்னா மற்ற இபாதத்துகள் தொழுகிறோம், போயிடுறோம், ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துடுறோம், அதுக்கு பின்னால எந்த அமலும் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனா நோன்பை பொறுத்த வரைக்கும் யார் நோன்பாளியாக இருக்கிறாரோ அவரே செய்வாரு, எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நோன்பாளி யாருமே பார்க்கல, எதை சாப்பிட்டுக்கிறலாம், எதை குடிச்சுக்கிறலாம் அப்படின்னு செய்ய மாட்டார், ஒரு நோன்பாளி நினைக்க மாட்டார். முதல் பலன் என்ன, அல்லாஹ்வுடைய அச்சம் தக்வா அவருடைய உள்ளத்திலே வந்துவிடும். இரண்டாவது, யார் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு 700 மடங்கு நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். மூன்றாவது நன்மை, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஹதீஸுகள் ஆதாரம் உண்டு, நான் வெறும் குறிப்பு மட்டும் நான் சொல்றேன். மூன்றாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பாளியை விட்டும் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டும் அவரை தூரமாக ஆக்கிறார். நான்காவது, இப்ப இந்த ரமலான் நோன்பு வைக்கிறாரா, வரக்கூடிய அடுத்த ரமலான் வரைக்கும் அவர் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆயிடும். ஐந்தாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க, வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முர்னி யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்க ஏவுங்க, ஒரு அமலை எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க, அந்த அமலை நான் செஞ்சேன்னு சொன்னா எது பொருள் ஜன்னா, நான் சொர்க்கத்துக்கு நான் போயிடும், அந்த அமலை நான் செஞ்சுட்டேன்னு சொன்னா நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், அப்படி ஒரு அமலை எனக்கு நீங்க ஏவுங்க, எனக்கு கட்டளை இடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக பிஸ்ஸௌம், நோன்பை நீ பற்றி பிடித்துக்கொள், நோன்பு வச்சுட்டேன்னு சொன்னா நீ நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்ப இன்னஹு லா அஜ்ர லஹு, நோன்புக்கு இணையாக எந்த அமலும் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஐந்தாவது பலன். ஆறாவது பலன், மறுமை நாளிலே அந்த நோன்பு அவருக்கு சிபாரிசு செய்யும். ஏழாவது, அவர் முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். எட்டாவது, சொர்க்கவாசிகளுக்கென்றே தனியா ஒரு சொர்க்கம் இருக்கு, அந்த ரையான் அப்படிங்கிற சொர்க்கத்துக்கு வழியாக என்ன செய்வார், அவர் நோன்பாடி உள்ள போவார், சொர்க்கத்துக்கு உள்ள போவார். வேற யாரும் அது போக முடியாது. நான் தொழுதேன், 10 ஹஜ்ஜு செஞ்சேன், 60 ஹஜ்ஜு செஞ்சேன், 10 உம்ரா செஞ்சிருக்கிறேன், நீங்க போனாலும் போக முடியாது. நோன்பாடி மட்டும்தான் அந்த சொர்க்கத்தை அந்த வாய் வழியா போக முடியும். என்ன சொர்க்கம் அது, ரையான் அப்படிங்கிற சொர்க்கம் நோன்பாடிக்கு மட்டுமே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. 9வது, அந்த நோன்பாடி தன்னை பாவத்தை விட்டு என்ன செய்கிறார், தடுத்துக் கொள்கிறார். பாவத்தை விட்டும் தடுத்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றார். 10வது, அந்த நோன்பாளினுடைய வாய் வாடை கஸ்தூரியை விட மிகவும் மனமுள்ளதாக இருக்கிறது அல்லாஹ்விடத்தில். நோன்பாளினுடைய வாய் என்ன செய்யும், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வயிறு காலியா இருக்கிறதுலாம் என்ன செய்யும், வாய் எதிர்த்து பேசும்பொழுது நோன்பாளினுடைய வாய் என்ன செய்யும், வாயிலிருந்து வாடைகள் வரும், கெட்ட வாடை வரும். இந்த கெட்ட வாடை இருக்கிறது அது அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய அத்தர்கள்லயே மிக உயர்தரமான அத்தரை தெரியுமா, கஸ்தூரி தான். கஸ்தூரியில் தயார் பண்றாங்க பாருங்க, மானுடைய அந்த இதிலிருந்து தயார் பண்றது, அந்த கஸ்தூரி தான் மிகவும் வாசம் அதிகமாக உள்ளது. அந்த கஸ்தூரியை விட மனமுள்ளதாக இருக்குமா அல்லாஹ்விடத்திலே அந்த நோன்பாடியினுடைய வாய்வாடு. ஆகவே நம்ம இந்த நோன்பு என்ன செய்யக்கூடாது, மிகவும் அலட்சியமாக நாம் இருந்து விடக்கூடாது.
எப்படிப்பட்டாலும் இந்த நோன்பை முழுமையாக நாம் பிடித்து விட வேண்டும். அல்ல நமக்கு நோக்கி செய்வானா. அப்ப ஏதேனும் ஒரு காரணம் நோய் எதுவுமே இல்லாம ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒரு நோன்பு விட்டுட்டார். 30 நோன்பு இல்ல, ஒரு நோன்பு விட்டுட்டார், எந்த காரணம் இல்லாம. புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, மன் அஃப்தர யௌமன் மின் ரமலான், ரமலான் மாசத்துல ஒருத்தர் நோன்பை விட்டுட்டார், மின் கைரி உதுரி, எந்த சங்கடமும் இல்லை, நல்ல ஆடு, நல்ல மோட்டாவா, நல்ல தெம்பா இருக்கிறார், ஆனா நோன்பு வைக்கல. வலா மருதும், அவர் நோயாளியும் இல்லை, எந்த நோயும் இல்லை, அவர் சுகரா பிபியா எதுவுமே கிடையாது, நோயாளியும் இல்லை, எந்த உதுரும் இல்லை. லம் யக்லினி சியாமு தஹர், அவர் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக காலமெல்லாம் நோன்பு வச்சாலும், வருஷமுள்ள நோன்பு வச்சாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாக முடியாது, அதை கலா செய்ததாக ஆக முடியாது என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல இருக்கு. நீங்க ஒரு நோன்பை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக வருடம் முழுவதும் அல்ல, நீங்க உங்களுடைய ஆயுள் முழுவதும் நீங்க நோன்பு வச்சாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாக முடியாதுன்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கண்ணியமிக்கவர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த நோன்பு என்பது, ரமலானுடைய நோன்பு என்பது நம்மின் மீது கட்டாய கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சிருக்கிறான், நமக்கு ஆக்கியிருக்கிறோம். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல ஃபத்ஹுல் பாரி, அதாவது புகாரி ஷரீஃபினுடைய ஷரஹ், அதுல ஃபத்ஹுல் பாரியில ஒரு ஹதீஸ் வருது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, இதே ஹதீஸ் தான், சில வார்த்தைகள் வித்தியாசமா. மன் அஃப்தர யௌமன் ஃபீ ரமலான், ரமலான் மாசத்துல ஒரு நோன்பை விட்டுட்டாரு, எப்படி முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே, உடல் ஆரோக்கியமா இருக்கிறாரு, எந்த விதமான நோயும் இல்லை, எந்த தங்கடமும் இல்லை, அப்படின்னு என்ன செஞ்சாரு, வேண்டுமென்றே நோன்பு விட்டுட்டாருன்னு சொன்னா, மின் கைரி இல்லத்தி, எந்த ஒரு இல்லத்து, எந்த ஒரு காரணமும் இல்லை. தும்ம கலா தூள தஹரி, நீண்ட காலமாக வருஷம் முழுவதும் ஆயுள் முழுவதும் அதை அவர் கலா செய்தாலும் லம் யக்பலு மின்ஹு, அது அவரிடமிருந்து என்ன செய்யப்பட மாட்டாது, அந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த செய்தி ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நோன்பு என்பது நம்ம மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த நோன்பை முழுமையான முறையை நாம் வைக்க வேண்டும். அந்த நோன்பை வைப்பதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சக்தியையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அதே போன்று நோன்பாளிகளுக்கு 2 விதமான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று சஹருடைய உணவு, 2வது நோன்பு திறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பாளிகளுக்கு 2 விஷயத்துல அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. 2 விதமான சந்தோஷம் அவங்களுக்கு உண்டு. ஒன்று அந்த நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். 2வது நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம். அவர் சஹருடைய நேரத்துல நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய துவா கேட்கிறோம். அந்த நேரத்துல உட்காந்து டிவியில பயான்லாம் பார்க்கக்கூடாது. சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் ரொம்ப முக்கியமான நேரம், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, இது பயான் தானே, ஹதீஸ் தானே கேட்கிறோம் அப்படின்னு செய்யக்கூடாது. பயான் ஹதீஸ் எதுவுமே நீங்க கேட்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எத்தனை ரெக்கார்டுகள் சொல்ல முடியுமோ தஹஜ்ஜத் தொழுதுட்டு அல்லாஹ் நேரத்தில் நம்ம கையேந்தி துவா செய்யும். மிக முக்கியமான ஒரு நேரம். அந்த சஹருடைய நேரத்துல, அந்த சஹருடைய உணவுல எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துகளை வைத்திருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், நிறைய ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி, நிச்சயமாக சஹர் செய்வதிலே பரக்கத்துன், அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க, ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அஸ்ஸுஹூரு அக்லுஹு பரக்கத்துன், நீங்கள் சஹருடைய உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது, ஃபலா ததுருஹு, அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், சஹர் செய்யாமல் நோன்பு வைக்கக்கூடாது. சஹர் செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் என்ன செஞ்சாரு, கடைசி நேரத்தில் எதிர்க்கிறார், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு பாங்க சொல்றது. இப்போ சஹர் செய்யாமல் நோன்பு வைக்கக்கூடாதுன்னா அப்போ இவர் என்ன செய்யறது, இப்போ தூங்கிட்டாரு, பாங்க சொல்ல ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ சாப்பாடெல்லாம் என்ன செய்ய முடியாது, உட்காந்து சோறை வச்சு ஆனத்தை ஊற்றி பிணைஞ்சி அவர் சாப்பிட்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பசித்தவர், கடுமையான ஒரு பசி, அந்த நேரத்தில் என்ன செய்வாரு, எதுவுமே கிடைக்கல, தண்ணி தான் கிடைக்கிது, தண்ணியை குடிக்க வேண்டியதுதான்.
ஒரு டம்ளர் தண்ணி, இல்லையா ஒரு பேரிச்சம்பழம், இல்லை 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு என்ன செஞ்சிடணும், தண்ணியை குடிச்சிட்டு நோம்பு வச்சிடணும். சல்லல்லாஹு ஏன் சொல்றாங்கன்னா அந்த சஹருடைய உணவுல பரக்கத்து இருக்கு. அந்த ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற பார்த்தீங்களா, அந்த தண்ணியில பரக்கத்து உண்டு. அதே போல அந்த 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்ற பாருங்க, இதுல என்ன சத்து வந்துற போது நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸினுடைய விரிவுரையாக சொல்றாங்க, அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பதனாலோ ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிடுவதனாலோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாள் முழுவதும் அந்த நோன்பாளிக்கு உடல் சக்தியை கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், உடல் சக்தி, அந்த நோன்பு வைக்கக்கூடிய சக்தி எல்லாருக்கும் என்ன செஞ்சிடறான், கொடுத்துடலாம். வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, 10 நிமிஷம் தான் இருக்குது, நீங்க தண்ணி குடிச்சுட்டு நோன்பு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நோன்பு என்ன செய்யணும், பரிபூர்ணமாக நிறைவேறும். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் அதான் சொல்றாங்க. இன்னொன்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜியாதத்தும் பில் அஜ்ர், கூலியிலையும் உங்களுக்கு அதிகமாகும். அல்லாஹ் சக்தியும் அதிகப்படுத்திடுவான், உங்களுக்கு அந்த நோன்புக்கு உண்டான கூலியை என்ன செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்திடுவான். அதே போல மணக்குமாக என்ன செய்யறாங்க, அந்த சஹர் செய்யக்கூடிய சஹராளிக்காக வேண்டி துவா செய்யறாங்க. அதே போல இந்த சஹருடைய உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய யஹூதி நஸராக்கள் அவங்களும் நோன்பு வைப்பாங்களாம். ஆனா அவங்களுடைய நோன்புக்கும் நம்முடைய நோன்புக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசத்தை காட்டுவதற்காக வேண்டிய இந்த சஹருடைய உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க, வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஃபஸ்லுமா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாப், நம்முடைய நோன்புக்கும் அஹ்லே கிதாப் என்று சொல்லக்கூடிய யஹூதி நஸராக்களுடைய நோன்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அக்லத்து சஹரி, அந்த சஹருடைய உணவு சாப்பிடுவதுதான். அவங்க சஹருடைய உணவை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், சஹருடைய உணவை கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், நாம் சாப்பிட வேண்டும். அதே போல இன்னொரு ஹதீஸ் வருது, நசையில ஒரு ஹதீஸ் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்றும் ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட போறாங்க. அவங்க போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் உணவு சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது பெருமானார் சொன்னாங்க, இன்னஹா பரக்கத்துன், இன்னஹா பரக்கத்துன், இந்த சஹருடைய உணவு இருக்கிறதே இது பரக்கத்தான உணவு. அஅதாகுமுல்லாஹு இய்யாஹா ஃபலா ததுஉஹு, அல்லாஹ் உங்களுக்கு இந்த உணவை கொடுத்திருக்கிறான், எனவே அந்த உணவை சாப்பிடாமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நஸையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு ஹதீஸை பாருங்க, அபூதாவுதுல பதிவான ஹதீஸ். மூமின்களுடைய சஹரிலேயே மிக முக்கியமான சஹர் என்னன்னு சொன்னா சஹருடைய உணவு பேரிச்சம்பழம்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனா பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு நோன்பு வைக்கிறதுக்கு முடியாதுதான். சீக்கிரமா எந்திரிச்சிட்டாரு, 3 மணிக்கு எந்திரிச்சாச்சு அல்லது 4 மணிக்கு எந்திரிச்சாச்சுன்னு வைக்குவோம். வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு நோன்பு வைக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க, ஒட்டகப்பால் குடிப்பாங்க. அவங்களுடைய காலத்துல அது சரியா வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சமாச்சும் உணவு சாப்பிடும். ஆனா மூமின்களுடைய சஹருடைய உணவு என்னன்னு ஸல்லல்லாஹு அவங்க சொல்லும் பொழுது, நிஅம சுஹூருல் முஃமினி அத்தமுர், மூமின்களுடைய சஹருடைய உணவு என்ன தெரியுமா, அதுலேயே சிறந்தது அத்தமுர் பேரிச்சம்பழம்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு 10 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டா நோன்பு வச்சிடலாமா? தாராளமாக வைக்கலாம். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய வழக்கம் என்ன, நம்ம என்ன சாப்பிட்றோம், உணவு சோறு நம்ம சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சாப்பிட்டாங்க, அவங்க ரொட்டி சப்பாத்தியை சாப்பிடுவாங்க ரசூலுல்லாஹ். அங்கே என்ன செய்யுது, உணவுலாம் அப்படி அந்த உணவுலாம் கிடையாது. இப்போ நமக்கு விதவிதமான உணவு, அதனுடைய சஹருடைய உணவு ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நிறைய பேருக்கு பயம் வந்துடும், எங்கள் மந்திலாம் இங்கே சாப்பிட முடியாமல் போயிடுவோம் அப்படின்னு. மந்திலாம் சாப்பிட முடியாமல் போயிடுவோம். இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், சஹருடைய உணவுல ரசூலுல்லாஹ் பரக்கத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு வெளியூர்கள்லேருந்து வர்றாங்க காரைக்கால் சாப்பிடுறது. 50-60 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து காரைக்காலுக்கு சஹர் சாப்பிட போகிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையே, உங்கள் வீடுகளில் தான் நீங்கள் சாப்பிடணும் சஹருடைய உணவு. இது போன வெளியில் அங்கேயிருந்து காரை பிடிச்சிக்கிட்டு வேறு வாடகை எடுத்துக்கிட்டு இங்கே சாப்பிட்டு போகணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. உங்களுடைய வீடுகளில் சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க, அதில் தான் பரக்கத்து இருக்கு. நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு வண்டியில் போய்கிட்டு இது போன்ற அந்த நேரங்கள் நம்ம வீணடிச்சிடக்கூடாது.
இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூமின்களுடைய சஹருடைய உணவை பற்றி சொல்லும் பொழுது பேரிச்சம்பழம் மிகவும் சிறந்தது என்பதாக சொன்னார். அதே போல ரமலானுடைய மாதத்துல ஹஜ்ரத் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஆனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல சுஹூரி ஃபி ரமலான், ரமலானுடைய மாசத்துல சஹர் உணவுக்காக வேண்டி என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். நான் கிட்ட போனேன். ஃபகால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹலும்ம இல் கஸாத்தில் முபாரக். இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹலும்மன்னு சொன்னா தஆல் வா அப்படின்னு அர்த்தம். விரைந்து வா, இலல் கஸாத்தில் முபாரக், பரக்கத் பொருந்திய உணவின் பக்கம் நீ விரைந்து வா. இப்ப சஹருடைய உணவு என்பது மிகவும் பரக்கத்தான உணவு. அந்த உணவு எங்கெங்க சாப்பிடணும்? தான் வீட்டில் சாப்பிடணும். வெளியில போய் சாப்பிட்றது, நமக்கு வந்து உடம்புக்கு ஆகாத உணவுகளை சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட முடியாம அப்படியே நிமிந்தே நிற்பாரு, இப்படியே நிற்பாரு, குடிய முடியாது, நிமிட முடியாது. வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. நோம்பா எல்லாம் இது கடமையாகிறது தெரியுமா? ஏழைகளுடைய பசியை நாம உணரணும். வயிறு ஃபுல்லா மந்தியை வச்சு அடைச்சிட்டோம்னா எங்க பசியை உணர்றது? அதே போல வீட்டில் சாப்பிட்றோம், ஓரளவு தான், பாதி வயிறு தான் என்ன செய்ய நம்ம சாப்பிடணும், பாதி வயிறு காலியாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம உடலுக்கும் அந்த ஆரோக்கியம். 11 மாதங்கள் என்ன செஞ்சிட்டோம்? எல்லா விதமான சாப்பாடு, பிரியாணி, புலாவு, மந்தி, எல்லா விதமான சாப்பாடை உள்ள வச்சு அடைச்சாச்சு. இந்த 1 மாதம் வயிறு நம்ம என்ன செய்யணும்? பகல் நேரத்தில் காலியாக வைக்கணும்னு சொன்னா அரை வயிறு தான் நம்ம சாப்பிடணும். அரை வயிறு தான் என்ன செஞ்சணும்? நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நோன்பு வைப்பதற்கு உண்டான அடையாளமும் அதுதான். சரி, அப்ப அந்த நோன்புடைய வைக்கக்கூடிய நோன்பாளிகள் அந்த சஹருடைய உணவை அவர்கள் சாப்பிடுவதன் மூலமாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புரோஜனத்தை முஹத்திஸீன்கள் சொல்றாங்க. ஒரு 5 விதமான புரோஜனங்கள். அதில் முதலாவது, சஹருடைய உணவு ஈருலகத்திலும் பரக்கத்தை தரக்கூடியது. 2வது, அல்லாஹ்வினுடைய அருளையும் மலக்குகளுடைய துஆவையும் பெற்று தரக்கூடியது. 3வது, யஹூதி நஸராக்களுக்கு நாம் அதில் மாற்றம் செய்கின்றோம். 4வது, சஹருடைய உணவினுடைய மிகவும் சிறந்தது பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவது என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. 5வது, சஹர் என்பது என்ன செய்யணும்? நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். அந்த சஹருடைய உணவை நாம் விட்டுவிடக்கூடாது. இது சஹருடைய உணவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ். இன்னும் நிறைய ஹதீஸுகள் இருக்கு. அதையெல்லாம் சொன்னோம்னா அதே பெரிய தலைப்பாக போயிடும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இஃப்தார். நோன்பு திறக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அந்த நோன்பாளிகளுக்கு ஒரு தனி ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, மற்றொன்று அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது. அப்ப அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் அது நாளை மறுமையில். துனியாவில் என்ன? அந்த நோன்பு திறக்கும் பொழுது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பசியாக இருந்துட்டு இந்த நோன்பு திறந்தவன தண்ணீரை குடிச்ச உடனே ஒரு விதமான மகிழ்ச்சி வருது பாருங்க, முகத்தை ஒரு புலி வருது பார்த்தீங்களா? அது ஒரு சந்தோஷம். அப்ப நோன்பாளிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த நோன்பு திறப்பதற்காக நாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? கொடுக்கக்கூடிய உணவு ஒரு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் அதுக்கும் நன்மை உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நிறைய ஹதீஸுகள் இருக்கு. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க? கொடுங்க, நோன்பு திறப்பதற்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற அளவுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நிறைய உணவுகளை சமைச்சு கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு மிடர் பால் அல்லது ஒரு மிடர் தண்ணி அல்லது ஒரு பேரிச்சம்பழம் இது கொடுத்து இந்த நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பீர்களே, ஆனால் அந்த நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய அதே கூலி, அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவருக்கு குறைக்கப்படுமா? நோன்பாளிக்கு குறைக்கப்படாது. இப்போ நோன்பாளிக்கு 100 நன்மை வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த அதே 100 நன்மை யாருக்கு கிடைக்கும்? இவர் நோன்பே வைக்கல, ஆனா ஒரு நோன்பாளிக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்து நோன்பு திறக்க வச்சுட்டார். ஆனா அந்த ஒரு பேரிச்சம்பழத்துக்கு பகரமா அல்ல என்ன கொடுக்குறான்? 100 நன்மையே என்ன செய்யறாங்க? அவருக்கு சேர்த்து கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் ஃபத்தர சாயிமன், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஒரு கொடுப்பாரை, ஆனால் கானலஹு மிஸ்லு அஜ்ரிஹி, அந்த நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று அவருக்கும் கிடைக்கிறது. கைர என்றாலும் அன்னஹு லா யன்குசு மின் அஜ்ரி சாயிமி ஷைஉன்,
அந்த நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய கூலியிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அன்சாரி சஹாபி பெண்மணி, அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வரும் பொழுது உணவை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொன்னாங்க, குலி, நீங்க என்ன செய்ய, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, இன்னி சாயிமத்துன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன சாயிம, நோன்பாளியாகிறவர் துஸல்லு அலைஹில் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்கள் மீது ரஹ்மத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதா உக்கில இந்தஹு, அவரிடத்திலே அவர் சாப்பிடக்கூடிய அந்த நேரம் வரைக்கும், அவர் சாப்பிட்ற நேரம் வரைக்கும் யாரும் என்ன செய்யறாங்க, மலக்குமார்கள் அந்த நோன்பாளிக்காக வேண்டி துவா செய்யறாங்க. எந்த நேரத்தில்? அந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில். நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யும், டம்ளர் எடு, ஜூஸை ஊற்றி, தண்ணி எடு, ஒரே சத்தம் பள்ளியாசல் செஞ்சிருக்கோம். அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:28 நோன்பு திறந்துருக்கும். அந்த 6:15 என்ன செய்யணும், நோன்பு திறக்கிற வரைக்கும் அல்லாட்டும் நம்ம தனிப்பட்ட முறை துவா செய்யணும். பள்ளிவாசல் இமாம் துவா செய்வாங்க, நம்ம ஆமீன் சொல்லுவோம். பிறகு நோன்பு திறப்பதுக்கு உண்டான துவா சொல்லுவாங்க, நோன்பு திறந்துருவோம். ஆனால் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த நேரத்தில் துவா செய்யும். துவா கபூலாகக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சொன்னா, சத்தம் நம்ம உட்கார்ந்து துவா ஓதுறோம்னா, துவா ஓதுற சத்தத்தை விட அங்க போற சத்தம் பெரிய சத்தமா இருக்கும். அப்படி என்ன செய்யக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. சத்தம் போடுறவங்க என்ன செய்யணும், ஒண்ணு சத்தம் போடாதீங்கன்னு சொல்லணும், இல்ல வாயில பிளாட் வச்சு ஒட்டிடும், சத்தம் போடாது அப்படின்னு என்ன செய்யணும். சில பேருக்கு லேசா பேசுறாலே சத்தம் அதிகமாக தான் இருக்கும் சில பேருக்கு. அப்ப நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம், மலக்குமாக நமக்காக துவா செய்யக்கூடிய நேரம். அதே போன்று நிறைய ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, சொல்றாங்க, நோன்பாளிக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு விடல் தண்ணி. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு விடல்லாம் கிடையாது, 1க்கு 2 பேரிச்சம்பழம், நோன்பு கஞ்சி. ரசூல்லா காலத்துல கஞ்சிலாம் கிடையாது. ரசூல்லா காலத்துல ரசூல்லாவுடைய இதை தான் நாங்கள் பின்பற்றோம்னு சொன்னா, நீ கஞ்சி குடிக்கக்கூடாது, நோன்பு கஞ்சி நேர்த்தி கூடாது, நீ குடிக்கக்கூடாது. ரசூல்லா காலத்துல நோன்பு கஞ்சி கிடையாதுங்க, எந்த அதிசயம் கிடையாது. நோன்பு கஞ்சி உருவாக்குறது யாரு, நம்ம ஆட்கள் தான் உருவாக்குறாங்க நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது. நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது யார் உருவாக்குறது, நாங்கள் ரசூல்லா வகையை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னா நீங்க நோன்பு கஞ்சி குடிக்கக்கூடாது. வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு என்ன செய்ய, நீ நோன்பு திறந்து. அப்ப நான் கொடுக்கக்கூடிய உணவு என்னங்க, ஒரு கொட்டா கஞ்சி, அந்த உள்ள கஞ்சி மறைகிற அளவுக்கு அது மேல சில விஷயங்கள், ஏன்னா பஜ்ஜி வடை போண்டா எல்லாத்தையும் வச்சு கஞ்சியை மறைஞ்சு, அப்புறம் தண்ணி குடிக்கணும், அப்புறம் ஜூஸ். இது பள்ளியாசல்ல. மகரிபுக்கு பிறகு வீட்டுக்கு போனதுக்கு பின்னால அங்க ஒரு சில விஷயங்களை உள்ள போட்டு அடைக்கிறது. இப்போ இங்கே உட்கார்ந்தவங்க அதுக்கு பயான்கள்ல காமெடியா சொல்லுவாங்க, மகரிபுடைய நேரத்தில், அதே போல தராவியுடைய நேரத்தில் இமாம் தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்து சூரா ஓதுவார். ஓதிட்டு வட வாலின் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த வடலாலின் ஆமீன் சொல்லுவோம் பாருங்க, அந்த ஆமீன் சொல்றதும் அவர் இருக்கக்கூடிய ஏப்பமும் சேர்ந்து ஒரே கோரஸா வரணும். ஆமீன் இவர் யாரு ஏப்பம். இதெல்லாம் நோம்பே இல்லைங்க, இது நோம்பே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் வெறும் காலையில் மாலை முறை நீங்கள் வெறும் பசித்திருப்பது, அல்லாஹ்வுக்காக பசித்திருப்பது மட்டும் எனக்கு இல்லை நோம்பல். நோம்பு திறந்ததுக்கு பின்னால எல்லாத்தையும் வச்சு உள்ள வச்சு அமைக்கிறது, இது நோம்பே கிடையாது. ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காகத்தான் எல்லாம் நினைச்சிருக்கிறான், நமக்கு நோம்பிய கடமையாக ஆக்கியிருக்கிறோம். நோன்பாடுகளுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த கஞ்சிக்கு அகற்றக்கூடியவங்க முறை செய்யறாங்க 30 நாளைக்கு, அவங்க பெரிய பாக்கியசாலிகள். மலக்குகளுடைய துவா இருக்கு, ரசூலுடைய துவா இருக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவங்களுக்கு இருக்கு, எல்லா விதமான துவாக்களும் அவங்களுக்கு இருக்கு. ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்து நோன்பு துறக்க வச்சாலே அவனுக்கு என்ன கிடைக்குது, அந்த நோன்பாளுடைய நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா, கஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு 100 பேர்னு வச்சுக்குவோம், அது 80 பேர் நோன்பு இல்லை, 20 பேர் நோம்புன்னு சொன்னா அந்த 20 பேருடைய நன்மை யாரு கிடைக்குது, யாரு கஞ்சி காய்ச்சி ஊத்துனாரோ, கஞ்சி காய்ச்சி ஊத்துனது யாரு, பண்டாரி, அவருக்கு இல்லை, அவர் கூலிய வேண்டி போயிடுவாரு. யார் அதுக்காக செலவு செஞ்சு முறை செய்யறாங்க பார்த்தீங்களா, பேர் போட்டுருங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே நம்ம என்ன செய்ய அவங்களுக்கு கொடுக்குறோம், வயிறு நிரம்ப என்ன செய்ய நம்ம கொடுக்குறோம். அப்ப நன்மைகள் என்ன செய்யும், அதிகமாகி கொண்டே போகும். எவ்வளவு நன்மைகள்
அது நம்ம சொல்லவே முடியாது. 70, 700, 7000, 7 லட்சமா, 7 கோடியா, அவங்களுடைய இஹ்லாசுக்கு தகுந்தாற்போல் அல்லாஹ் என்ன செய்வானா, நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். சரி, அப்படி உணவுகள் கொடுக்கும் பொழுது அந்த உணவுகள்ல கலப்படம் இருக்கக்கூடாது. இது மிக முக்கியமானது. இப்போ கஞ்சி காய்ச்சறோம் பார்த்தீங்களா, கஞ்சி ஒரு உணவு இருக்குது. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வீட்டில் பெண்கள் நிறைய ரெசிபிகள் செய்யறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை சொல்லுவான். முதல்ல தண்ணி ஊற்றுங்க, அப்புறம் காய்கறியை போடுங்க, அப்புறம் மசாலா போடுங்க, அப்படியே ஒரு முறை சொல்லுவாங்க. அது மாதிரி கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையில என்ன செய்யணும், கஞ்சி காய்ச்சி நம்மளுடைய நோன்பாடுகளை நம்ம கொடுக்கணும். அதுல என்ன செய்யக்கூடாது, அதுல வேற விஷயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்துடக்கூடாது. அப்படி வேற விஷயங்கள் நம்ம கலந்து கொடுத்தோம்னு சொன்னா அந்த நோன்பாடுகளுடைய துவா கிடைக்காது, பதுவா தான் கிடைக்கும். நீ கஞ்சி நல்லாவே இல்லைங்க அப்படின்னு ஒரு நோன்பாடு மற்றவங்க இல்லை, ஒரு நோன்பாடு அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அந்த அவருடைய துவா நமக்கு கிடைக்காது. அவர் பதுவா செய்யலை, கஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த நோன்பாடுடைய துவா கிடைக்காமல் இருப்பது. அப்ப நமக்கு நோன்பாடுடைய துவா கிடைக்கணும்னு சொன்னா ஒரு உணவை நம்ம தயாரித்து கொடுக்குறோம்னா அந்த உணவோட என்ன போடணுமோ அதான் போடணும். ஒரு வித்தியாசம் சொல்ற பாருங்களேன், உணவு பொருள் அதுல மசாலா சேர்க்குமா, சேர்க்க மாட்டோம். அதே போல பிரியாணி இருக்கு, அதுக்கு மசாலா சேர்க்காம இருக்கக்கூடாது. மசாலா சேர்த்தா தான் அது பிரியாணி, மசாலா சேர்க்காம இருந்தா தான் அது புலவு. இதுக்கு மசாலா சேர்த்துட்டு அதுக்கு மசாலா சேர்க்கறதுன்னு வைங்களேன், சாப்பாடாவே இருக்காது. அது என்ன உணவு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய நோன்பாடிக்காக வேண்டி காட்டக்கூடிய அந்த கஞ்சியில நம்ம என்ன செய்யணும், அதுல என்ன போடணுமோ, என்ன பொருட்கள் போட்டு அதை செய்யணுமோ அதே முழுமையாக, அது எவ்வளவு செலவானாலும் நீங்க பரவாயில்ல, 1 ரூபா நீங்க செலவு செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு 1 ரூபாய்க்கு பாகரமாக 700 அல்ல, 7000 அல்ல, 7 லட்சம் அல்ல, 7 கோடி அல்ல, உங்களுடைய இஹ்லாஸுக்கு தகுந்தாற் போல் அல்லாஹ்வுக்காக என்னுடைய நோன்பாடுகளுக்கு நான் கொடுக்கின்றேன், அல்லாஹ்வுக்காக நோன்பாடுகளுக்கு நான் செய்கின்றேன் என்ற அந்த உள்ள பரிசுத்தமான எண்ணத்தோடு நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு ரூபாய்க்கும் 10,000 செலவு பண்றீங்களா, அதுல ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்களுக்கு எவ்வளவு நன்மை, உங்களுடைய இஹ்லாஸுக்கு தகுந்தாற் போல் நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த ரமலானுடைய மாதம் அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். அந்த நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த நோன்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கஞ்சி, வடை, பூரியா இருக்கு பார்த்தீங்களா, அது மூலியமாக அல்லாஹ் என்ன செய்யணும், நமக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறோம். அதனத்தில் அவங்களுக்காக வேண்டி எப்படி அந்த கஞ்சியை நாம் காய்ச்ச வேண்டுமோ அதனுடைய முறை என்னவோ அதன் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், காய்த்து நோன்பாடுகளுக்கு நாம் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய நோன்பை நாம் சந்தித்து அதிலே நல்ல அமல்கள் செய்வதற்கும் நோன்பு நோன்பதற்கும் எல்லாம் நமக்கு உடல் ஆரோக்கியம் தருவானாக. அதிலே செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே முறைகள் செய்கின்றார்களோ அவர் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் பரக்கத் செய்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.